இன்னைக்கு யாருப்பா மேட்ச்? மும்பைக்கும் ஹைதராபாத்துக்கும் போட்டிருக்குது. 240+ சேஸை 1 hour ஸ்பேர்ல முடிக்கிறாங்க. ட்ரெண்ட் போல்ட் இருக்காப்புல, பும்ரா இருக்காப்புல, ஹர்திக் பாண்டியா இருக்காப்புல, கசன்ஃபர் செம்மையா போறாரு. அவர் ஸ்பின் அவர் இருக்காப்புல. ஈவன் வில் ஜாக்ஸ் வந்து இங்கிலாந்துக்கு நிறைய க்ரூஷியல் ஓவர்ஸ் போட்டு கொடுப்பாப்புல அவர் இருக்காரு. யாருதுமே ஒர்க் அவுட் ஆகலைங்க. என்னால் ஓப்பனாக சொல்ல நம்பவே முடியல. ரோஹித் சர்மா வந்து ஒரு கட்டத்தில் தள்ள கை வச்சு உட்காந்துட்டு இருக்காரு. தாம் பிரிக் பை பிரிக் கிரியேட் பண்ண ஒரு கிங்டமை அது சரியறதை பார்க்கறது ஒரு வழி இருக்கு தெரியுமா? அது ரொம்ப கஷ்டங்க. ரொம்ப 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 கஷ்டம். எனக்கு ஒரு விஷயம் என்ன புரிய மாட்டேங்குதுன்னா, ஓகே ஹர்திக் பாண்டியா கேப்டன் செட் ஆகல, இது செட் ஆகல, செட் ஆகல, என்ன வேணா சொல்லலாம். ஒரு பிளேயர்ஸ்க்கோ செல்ஃப் ஈகோன்னு ஒன்று இருக்குங்க. இப்போ ஜஸ்பிரித் பும்ரா மாதிரி ஒரு பிளேயர் வந்து போலிங் போடும்போது என்ன ஒரு அன்கேப்டு பிளேயர்லாம் வந்து அடிக்கிறான்னா, அப்போ வந்து ஆட்டோமேட்டிக்காக அந்த ஈகோ வந்து வேற லெவலில் ட்ரிப் ஆகும். நான் மேட்ச் ஜெயிக்கிறேன், நான் மேட்ச் தோக்குறேன், அது எனக்கு செகண்டரி. ஆனால் என்ன நீ 6 அடிக்கிற அளவுக்கு நான் மொக்க போலர் கிடையாதுன்ற ஒரு எண்ணத்தில் தான் போடுவாங்களே யாராக இருந்தாலும். அப்படி கூட எனக்கு பும்ரா போடுற மாதிரி தெரிலங்க. ஒரு அன்கேப்டு பிளேயர் நோ லுக் ஷாட்ல 6 அடிக்கிறாருங்க. மும்பை இந்தியன்ஸ் ஹேஸ் லாஸ்ட் இட்ஸ் லெகசி. அதுதான் இருக்கிற ட்ரூத். அதை அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். பிகாஸ் 240+ சேஸ்ல ஒரு டீமை 1 hour ஸ்பேர்ல ஜெயிக்க வைக்கிறாங்கன்னா அதோட வந்து ஒரு கொடுமையான விஷயம் எதுவுமே கிடையாது. ஸோ தே கிளியர்லி லாஸ் தே லெகசி. பட் கண்டிப்பாக கிரெடிட்ஸ் வந்து நம்ம எஸ்ஆர்ஹெச்க்கு கொடுத்தே ஆகணும். செம்ம பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ். டிராவிஸ் ஹெட், அபிஷேக் சர்மா, கிளாசன் 3 பேரும் ஆண்டவர் விக்ரம் படத்தில் சொன்ன மாதிரி வாரி துண்டு போயிட்டாங்க. சரியான பேட்டிங், பவர் பிளே எக்ஸலன்ட் ஸ்டார்ட் ஃபார் நோ லாஸ். கேட்ச் ட்ராப்ஸ்லாம் வந்து 100% வந்து இங்கே சொல்லியே ஆகணும். ஏன்னா டிராவிஸ் ஹெட்டுக்கு வந்து இன்னைக்கு பெரிய 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 லக்கி டே. நம்மந்தேரே 2 கேட்ச் விட்டுட்டாரு. ரிக்கல்டன் கேட்ச் நிக்காய் அந்த கேட்சை எடுத்து அப்பீல் பண்ணாமே திரும்ப கொடுத்துட்டாங்க. ஸோ ஹி ஹாஸ் அ கிரேட் லக்கி டே. ஆனால் ஓகே அப்போ கூட வந்து 75 ரன் அடிச்சுட்டு அவுட் ஆயிட்டாரு. அந்த மேட்ச் வந்து மொமெண்டம் வந்து ஹர்திக் பாண்டியா சைடில் ஷிஃப்ட் ஆனதுக்கப்புறம் எம்ஐல டக்குன்னு 3 விக்கெட் விட்டாங்க. அங்கே இருந்து எனக்கு ஒரு விஷயம் என்ன புரியலன்னா, ஆடுறது கிளாசன். அன்கேப்டு பிளேயரோ இல்லை புது பிளேயர் ஆடுந்தா பரவாயில்ல, அவருக்கு ஏன் ஃபீல்டிங் அவ்வளோ டைட் பண்ணாருன்னு தெரில. அவர் டைட் பண்ணதுனாலையோ இல்லை என்னன்னு தெரில, கிளாசன் ஃப்ரீயாக அடிக்க ஆரம்பிச்சார் ஷாட்ஸ். அவர் அப்புறம் அடிக்க ஆரம்பிச்சு ஃப்ளோவை ஸ்டாப்பே பண்ணல. அந்த மனுஷன் அப்படியே எடுத்துகிட்டு போய் மேட்சை முடிச்சு விட்டார். அந்த இடத்துல எனக்கு என்ன ஃபீல் ஆச்சுன்னா, அவ்வளோ ப்ரெஷர் அவருக்கு போட்டிருக்காம நல்லா ஃபீல்டில் ஸ்ப்ரெட் பண்ணி ஒரு 3-4 ஓவருக்கு பவுண்டரியை மட்டும் கட் பண்ணியிருந்தா பெட்டராக இருக்கும்னு எனக்கு ஃபீல் ஆச்சு. ஏன்னா 10 பால்ஸில் வந்து 8 runs என்னமோ போச்சு, 3 விக்கெட்ஸ் போயிடுச்சு எஸ்ஆர்ஹெச். ஸோ டெக்னிக்கலாக பார்த்தீங்கன்னா எம்ஐ வந்து பேக் இன் த கேம் ஆக்சுவலி. ஸோ அந்த கசன்ஃபர் வந்து செம்மையாக போலிங் போட்டிருக்காரு. அவருக்கு அப்புறம் அந்த சைடில் அந்த அஸ்வினி குமார் அவங்கெல்லாம் வந்து கொஞ்சம் அவருக்கு சப்போர்ட் பண்ணாத மாதிரி எனக்கு ஃபீலாக இருந்துச்சு. உடனே கிளாசன் ஒரு அடிச்சோடனே மறுபடியும் அந்த பக்கம் கசன்ஃபர் வந்தோடனே போட்டு பிரிச்சிட்டாரு. ஸோ மேட்சை கைக்கு வந்ததுக்கப்புறம் மறுபடியும் விட்டா மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. எனிவே தே டாமினேட்டட். எஸ்ஆர்ஹெச் டாமினேட்டட் டு த கோர். பட் ஓவரால் பார்த்தீங்கன்னா எஸ்ஆர்ஹெச் வந்து ரூல் த ஷோ. ஸோ மை டாப் 3 பர்ஃபார்மன்ஸ் ஆஃப் த டே யார் பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஆப்வியஸாக த சென்ச்சுரியன் ரிக்கல்டனுக்கு தான் கொடுப்பேன். பிகாஸ் ஐபிஎல் சென்ச்சுரி இஸ் ஆல்வேஸ் ஸ்பெஷல். ஸோ ரிக்கல்டன் ஃபர்ஸ்ட் பிளேஸ். செகண்ட் பிளேஸ் டெஃபினெட்லி டிராவிஸ் ஹெட். விக்கெட் நீ கேட்சை விடாத, எனக்கு லக் இருக்குது இல்லை அதெல்லாம் மேட்டர் இல்லை, வச்சு பொழக்கிறதே நீங்கள் வேலைன்னு சொல்லி வந்து பொழந்து எடுத்துட்டாரு. ஸோ டிராவிஸ் ஹெட். தென் ஹென்ரிச் கிளாசன் அழகாக வந்து மேட்சை முடிச்சு கொடுத்துட்டு போயிட்டார். ஸோ வேறு ஜோனில் இருக்காங்க டாப் 4 டெஃபினட்டாக. ஸோ இந்த வாட்டி ஐபிஎல் வந்து சூடு பிடிக்குது. லெட்ஸ் see who wins the trophy. ஸோ நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நம்மளோட அப்டேட்ஸ்லாம் ரெகுலராக உங்களுக்கு வரும். Cheers, take care.